வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சங்கீதாவை அப்போ தான் காதலிக்க ஆரம்பித்தேன். ஓப்பனாக சொன்ன விசை செம்ம சூப்பர் பாஸ். இணையதளத்தில் வைரலாகும் அவருடைய பழைய பேட்டிகள். வாங்க என்ன தகவல், நடிகர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. விஜயும் சங்கீதாவும் 1999ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தைகளை பெற்றாங்க. சங்கீதா தனது முழு சப்போர்ட்டையும் விஜய்க்கு வழங்கினாங்க. சினிமாவில் வளர்வதற்கு பக்கபலமாக இருந்தாங்க. மேலும் பல திரைப்படங்களில் விஜய்க்கு காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றி வந்தாங்க. நல்லபடியாக இருந்த அவங்களுடைய சில வருடங்களுக்கு முன்பு பிரச்சனை ஏற்பட்டது. சங்கீதாவுக்கு விவாகரத்து மனுவை தாக்கல் செய்தாங்க. அவருடன் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால் அவங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஓவர் டென்ஷனான சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தாங்க. அந்த மனுவில் விஜய் என்னை உணர்வு ரீதியாக பிரிந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டது. அவங்க இன்னொரு நடிகையுடன் திருமணத்தை மீறிய தொடர்பில் இருக்கிறார் என்றும் அவங்க அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அதை நான் கண்டித்த போது என்னை வெளியே சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுத்தார். பொருளாதாரத்தை முடக்கினார். நடிகையும் விஜயும் சேர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றாங்க. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அந்த நடிகை பொதுவெளியில் பகிர்ந்தாங்க. இதன் காரணமாகவே எனது குழந்தைகளுக்கும் குடும்பத்துக்கும் அவமானம் ஏற்பட்டது. அந்த விஷயத்தில் எனது கணவர் மூலம் எனக்கு நெருக்கடி ஏற்பட்டால் நடிகையினுடைய பெயரை பொதுவெளியில் சொல்வேன் என்று அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. அவங்கள 2வது எதிர் மனுதாரராக சேர்ப்பேன் என்று குண்டை தூக்கி போட்டாங்க. அப்படி அவங்க மனு தாக்கல் செய்த சில நாட்கள்லேயே விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் திருமணத்துக்கு கலந்து கொண்டாங்க. சங்கீதா குறிப்பிட்டிருக்கும் நடிகை த்ரிஷா தான் என்று அடித்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கேற்றபடி விஜயனுடைய பொதுவெளிகளுக்கு அந்த நடிகை வர ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்க சமீபத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது. முதல்ல இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று சங்கீதாவினுடைய வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தாங்க. அதனை அடுத்து கொஞ்ச நேரத்திலே இந்த விவகாரத்து மனுவை வாபஸ் பெறுவதாக கூறினாங்க. இதனை பார்த்த உற்சாகமடைந்த விஜய் ரசிகர்கள் அண்ணனும் அண்ணியும் சேரப்போகிறாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி விஜய் கொடியேற்றும் போது சங்கீதா கண்டிப்பாக வருவாங்க என்று கணித்தாங்க. ஆனால் வந்ததே த்ரிஷா தான். அதை பார்த்து மேற்கொண்ட நொந்தவர்கள் விர்ச்சுவல் வாரியர் சில த்ரிஷாவை கண்டிக்கவும் செய்தாங்க. இந்த நிலையில் தான் விஜயினுடைய த்ரோபேக் பேட்டி ஒன்றில் திடீரென சோசியல் மீடியாவில் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் அவங்க காதல் என்பது எப்போதுமே அழகான உணர்வு. எனக்கும் சங்கீதாவுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது என்று முடிவெடுத்ததுமே அவங்கள நான் காதலிக்க தொடங்கிட்டேன். இந்த உணர்வை எனது ரசிகர்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பேட்டியில் விஜய் அவர்கள் பேசியது இணையதளத்தில் இப்போது வைரலாகி வருகிறது. எவ்வளவு அன்பாக ஒரே குடும்பம் நடத்திய சங்கீதாவை பிரிவதற்கு எப்படி தான் மனசு வருகிறதோ என்று விஜய் அவர்களை பார்த்து நிறைய பேர் கேள்விகள் எழுப்ப தொடங்கினாங்க. ஆனால் சங்கீதா ஒருபோதும் தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்காம எந்த இடங்களையும் அவருடைய அவதூறு பரப்பாமல் இருந்து வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய மகன் சமீப காலமாக இயக்குனராக அறிமுகமாக இருக்கிறார். அவர் நடிக்கும் அவர் இயக்கிய திரைப்படம் திரையரங்களுக்கு வரவிருப்பதால் விஜயுடைய மனைவியும் விஜய் அவர்களும் இசை வெளியீட்டாக வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.